ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி. பொதுவாக பிரண்டை துவையல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் இருக்கிற அரிப்பை நீக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் தரக்கூடியது. மறக்காமல் இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே பிரண்டை சட்னி சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களால பிரண்டை சட்னி தான்றதை கண்டுபிடிக்கவே முடியல. சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ ரெசிபிஸ் கேட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே வளர்த்த பிரண்டை. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதோட அவுட்டர் லேயரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கத்தி யூஸ் பண்ணி லைட்டாக அப்படி பீல் பண்ணாலே உங்களுக்கு அந்த அவுட்டர் லேயர் எல்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு பச்சை பசேல்னு இருக்கும், நல்லா க்ரீனிஷ் பார்ட்டாக. ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அரிப்பு எடுக்காது. ஸோ இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அந்த மாதிரி பிரண்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரண்டை ரெடி. வெளில இருக்கிற லேயர் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பார்ட்டை மட்டும் நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 1 கப் பிரண்டைக்கு நம்ம இப்போது அடுத்து என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய். ஸோ இந்த மாதிரி துவையல் செய்யும் போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் அடிஷ்னல் ஹெல்த் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எண்ணெயில் நம்ம காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். உங்களுக்கு நல்லா உப்பி வரும் மிளகா நீங்கள் வறுக்கும் போது அதுமாரி லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிளகாவை வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மிளகா நல்லா வறுத்தாச்சு. வேறு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போது இதிலே நம்ம இன்னொரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இஞ்சும் பூண்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா நறுக்கிட்டு 8 துண்டுகளும், பூண்டு வந்து ஒரு 10 துண்டும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கணும். அது கூட வந்துட்டு நம்ம தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். கொட்டை நீக்கின புளி லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்து 3மே நல்லா வதக்கணும். இந்த பூண்டு இஞ்சியோட நிறமும் மணமும் உங்களுக்கு மாறணும். உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போது இது கூடவே நம்ம வந்துட்டு கொத்தமல்லி இலை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு துவையலாக அது இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதாவது அந்த இலைகள் லைட்டாக வந்துட்டு சுருங்குற அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கண்டென்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லிலாம் வதக்கும் போது கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிரும் கண்டென்ட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி கருவேப்பிலை. இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா நம்ம வதக்கணும். அதாவது அந்த இலைகள் நல்லா சுருங்கி உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கொத்தமல்லிலாம் வந்துட்டு இருக்கிற இடமே தெரியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஷ்ரிங்க் ஆகிருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம மிளகாவை தனியாக வறுத்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புளி இதெல்லாம் தனியாக வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுட்டு இப்போது அடுத்து 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து அதே பேனில் நம்ம பிரண்டையை தனியாக வதக்கிக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு துளி கூட வந்துட்டு அரிப்புன்றதே இருக்காது. அதேமாரி நம்ம செல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் நல்லாவே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள்
ரூம் டெம்பரேச்சரில் 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரண்டையெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா சாட் பண்ணலாம். நம்ம வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அதோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிங்க், அதாவது சின்னதாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பிரண்டையோட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போது வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா பார்க்கும் போதே தெரியும், நல்லா உங்களுக்கு வதங்கியிருக்கு பிரண்டை. அதோட பச்சை மிளகாவையும் ஒரு வதக்கிட்டு நம்ம இப்போது வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ராசஸ் வந்து நிறையா ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ அடுத்த ஒரு கடாயில் நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கடலெண்ணெயாக இருந்தாலும் நல்லெண்ணெயாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த தாளிக்கிறதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் பிரண்டைன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம வடகம் சேர்த்துக்கலாம். வடகம்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்ல விளக்கெண்ணெயில் இது பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. அது இல்லாதவங்க நீங்கள் உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அது கூட நம்ம வந்து பெருங்காயம் ஒரு பல் சேர்த்துக்கலாம். பொடி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் எண்ணெயிலே போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பெருங்காயம், வறுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நம்ம கூடவே உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கலாம். இப்போது 2 சுற்று சுற்றியாச்சு. இது கூட நம்ம வந்து பிரண்டை சேர்த்துக்கலாம். இப்போது பிரண்டையை சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்க வடகத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபைனாக அரைச்சாச்சு. ஃபைனலாக உங்களுக்கு நல்ல கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி ஒரு கடாயில் நம்ம நெய் அல்லது நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் விரும்பாதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்க போகிறோம். நெய்யில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நெய்யில் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ 2ல் எது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கடைசியாக இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் விட்டுட்டு வரும். அல்வா பதத்துக்கு உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கலரும் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து நான் 10 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மாறின அந்த கலர் சேஞ்சு. ஸோ ஏன்னா நல்லா சுற்றி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ பிரண்டை துவையல் வந்து ரெடி ஆயாச்சு. இதை நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணலாம். உங்கள் ரைஸுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் பெயின்ட்டு, போனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரண்டையை அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ட்வைஸாவது நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் வர ப்ராப்ளம்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் பண்ணும்போது இது ரொம்ப நாளைக்கு வரும். பட் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காதனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.